எல்லாமே பெரியார். அந்த பக்கம் நின்னுக்க, ஒருத்தம் கூட எனக்கு ஓட்டு போட்டுறாத. என் தம்பிகள் பேசும்போதெல்லாம், துறை எல்லாரும் பேசும்போது கூட சுட்டாக்குமா என்னை தம்பி வெற்றி சிலன் இல்லை, வென்று விடுவியா வென்று விடுவியா வென்று விடுவியா. முதல்ல 234 நின்று விடுவியான்னு கேட்டவன் இப்ப நம்மளை பார்த்து வென்று விடுவியா வென்று விடுவியான். ஏன் வென்று விடுவான்ங்கிற நடுக்க அவனுக்கு வந்ததுனால இப்ப நம்ம நிக்கிறோம்னு வச்சுக்க, நீ அவ்வளவு பெரிய ஆளா, அந்த கேள்வி ஏன் வருது? ஒரு பயம். புரியுதா? நம்ம தான் ஆளே இல்லையே, விட்டு போண்டி தானே. அவ்வளவு பெரிய ஆளா? இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆட்டத்தில் வைக்க மாட்டான் அவன், இல்ல மற்றவையிலே வைப்பான். பயம். போட்டியிலே இல்ல, அத சரியா சொல்றாங்க. ஏன்னா நமக்கு போட்டி யாருமே இல்லைங்க. நாங்கள் முன்வைக்கிற அரசியல் கோட்பாட்டை, நாங்கள் முன்னெடுக்கிற அரசியலை நீ அறிந்து கொள்ளவே இன்னும் அரை நூற்றாண்டுக்கு மேல ஆகும்டா. நீ அதை தெரிஞ்சுக்கிறவே. இங்கே 2 போட்டி தான் என் உடன் பிறந்தவனே, 2 போட்டி தான். நம் நிலத்தை இங்க பேசிய என் தம்பி பாலமுரளி சொன்ன மாதிரி எல்லாமே பெரியார் தான் அவர்கள் நிலைப்பாடு. ஏன் என் மொழி சிதைந்து அழிந்து, என் கலை இலக்கிய பண்பாடு சிதைந்து அழிந்து, என்னுடைய வழிபாடு படி போய், எங்களுடைய ஆட்சி அதிகாரம் பறி போய், என் நிலவளம் எல்லாம் களவு போய், இந்த 5க்கும் 10க்கும் என் ஆத்தாளப்பனும் கையேந்திர நிலையில் நிற்ப காரணம் எல்லாமே அவர்தான். இந்த நாட்டை ஒரு திருடர்கள் கூடாரமாக மாற்றி, திருடிய பணத்திலே என் மக்களுக்கும் பங்களித்து, மாசம் 1000 மாசரை வாக்குக்கு காசு எப்படி கெடுத்து நாசமாக்கிய திராவிட திருட்டு சித்தாந்தத்திற்கும் தமிழ் தேசிய கருத்தியலுக்குமான போர்தான் இந்த தேர்தல். இந்தியன் நான் இல்லை, திராவிடன் அதுவும் நான் இல்லை. நான் யார்? நான் தமிழன். அப்ப போர் யார்? இந்தியர், திராவிடர், தமிழர். இதான் இங்க போர். போட்டி தான். என்னடா நீ சில்லறையும் சினிமாவையும் வச்சு உயர்ந்த சித்தாந்தத்தை வீழ்த்து விட முடியும்னா அப்புறம் என்னடா புரட்சிக்கார, நம்ம என்னடா போராளி? தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற முடியும் என்று ஒரு கட்சி எங்கேயாவது நிரூபிச்சிருக்கா? தனிச்சு நின்று எளிய விலைகளை நிறுத்தி 1 வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த சின்னத்தை வச்சு வென்று 3வது ஒரு கட்சியாக அங்கீகாரம் பெரிய கட்சியாக வந்துவிட முடியும் என்றால் இந்த அங்கீகாரத்தை அரியணை ஏறுகிற அதிகாரமாக மாற்ற முடியுமா? முடியாத. இப்ப நான் சொல்றது தேவையா தேவையில்லையாங்கிறத நீ பார்க்கணும். இங்க போட்டி, இதுதான் போட்டி. மாசு தூசெல்லாம் இங்க எல்லாம் அங்கிட்டு போய் பார்ப்பார். போப்பா. எங்க ஊர்ல கரகாட்ட கறி வந்தா கூட தான் கூட்டமா போவாங்க. நான் கூட தான் போயிருக்கேன். எங்க அண்ணன்லாம் வந்துருக்கல, எங்க அண்ணன்லாம் அப்பெல்லாம் அந்த படங்கள் ரிவால்வர் ரீட்டா அந்த மாதிரி வரும்போது பேரை கரகாட்டக்காரங்க வச்சுக்குருவாங்க. ரீட்டா, ஏ தம்பி வாடா ரீட்டா ஆடுறாள்மடா சோதுகுடியில பார்க்க போகும்னு கூட்டி போய் பார்ப்போம். கடன் வாங்கியாவது அன்பளிப்பு குத்துன ஆளுகள்லாம் இருக்கு. இதெல்லாம் ஒரு இதுன்னு பேசினா எப்படி இருக்குது? இது வந்து பார்த்துக்கிறோம். களத்தில் விளையாடும் போதானே எவன் ஆட்டம் சிறப்பாக இருக்கும்னு தெரியும், யார் ஆட்டம் சிறப்பாக இருக்குன்னு தெரியும். பார்ப்போம் யார் மக்களுக்கானவர்கள், யார் நாட்டுக்கானவர்கள் என்று மக்கள் அன்னைக்கு தான் முடிவெடுக்க முடியும். அப்ப போட்டி எதற்கும்
நாங்கள் திராவிடர்கள் அது ஒரு பக்கம், நாங்கள் தமிழர்கள் இது ஒரு பக்கம். இப்படி ஒரு கட்சி பேரறிவிப்பு செய்யுமா? இப்படி ஒரு கட்சி எல்லாமே பெரியார் அந்த பக்கம் நின்னுக்க, ஒருத்தன் கூட எனக்கு ஓட்டு போட்டுறாத. என் இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் பெரியார் இந்த பக்கவா எனக்கு போடு. அப்படி யார் பெரியார்? எத்தனை ஆயிரம் பெரியாரை ஜனவரி 3ஆம் தேதி அடுக்கிறேன்னா அன்னைக்கு பாரு. எனக்கு இதுக்கு நேரம் இல்லை, இங்க நேரம் இல்லை. அன்னைக்கு அடக்கம் பண்ணிட்டு தான் வெளியேறுவேன். புரியுதா? திராவிடர்கள் நாங்கள் எண்ணுபவன் ஒருவன் கூட எனக்கு ஓட்டு போட வேண்டாம். தமிழர்கள் நாங்கள் என்று எண்ணுபவர்கள் மட்டும் இந்த பிள்ளைகளுக்கு வாக்குத்தார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.